நாடு முழுவதும் பிரச்சனையாய் வெடித்துள்ள வக்ஃப் வாரியம் என்றால் என்ன? வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தால் இஸ்லாமியர்களுக்கு எந்த வகையில் பாதிப்பு ஏற்படும்? வக்ஃப் வாரியத்தின் கீழ் எவ்வளவு சொத்துக்கள் உள்ளன? மத்திய அரசு கொண்டு வந்த திருத்தங்கள் என்னென்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். வக்ஃப் என்பது வகுஃபா என்ற அரபு சொல்லில் இருந்து வந்தது. அதாவது வகுஃபா என்றால் நன்கொடையாக வழங்கப்படும் சொத்துக்கள். இப்படி மதத்தின் அடிப்படையில் வழங்கப்படும் சொத்துக்கள் இரண்டாக வகைப்படுத்தப்படுகிறது. ஒன்று அல்லாஹ்வின் பெயரால் வழங்கப்படும் சொத்து, மற்றொன்று நன்கொடையாக வழங்கப்படும் சொத்து. இதில் நன்கொடையாக வழங்கும் சொத்துக்களை அதை யார் வழங்கினாரோ அவரின் வாரிசுகள் கவனித்துக் கொள்ள முடியும். ஆனால் அல்லாஹ்வின் பெயரில் வழங்கப்படும் சொத்துக்கள் மீது யாரும் உரிமை கோர முடியாது. ஆனால் வக்ஃப் வாரியத்துக்கு தானமாக கொடுக்கப்படும் சொத்துக்களை யாரும் விற்கவோ அல்லது மற்றவருக்கு தானமாக கொடுக்கவோ முடியாது. ஆனால் வக்ஃப் சொத்துக்களின் மூலம் வரும் வருமானத்தில் கல்வி நிறுவனங்கள், கல்லறைகள், மசூதிகள் போன்றவற்றிற்கு நிதி அளிக்கலாம். இந்த வக்ஃப் சொத்துக்கள் முதலாக முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் நடைமுறைக்கு வந்தது. பின்னர் 1800களில் பிரிட்டிஷ் ஆட்சி நடைபெற்ற போது காசிகள், அதாவது இஸ்லாமிய மேஜிஸ்ட்ரேட்டுகள் வக்ஃப் சொத்துக்களை மேற்பார்வையிட்டு வந்தனர். 1863ஆம் ஆண்டுக்கு பிறகு பிரிட்டிஷ் அரசு புதிய சட்டத்தை கொண்டு வந்து வக்ஃப் சொத்துக்களை முத்தவள்ளிகள் மூலம் கவனித்து வந்தது. 1910ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தின் சட்டத்துறை அமைச்சராக இருந்த பாரிஸ்டர் சர் சையத் அலி இமாம் வக்ஃப் சொத்துக்களை பாதுகாக்கும் விதமாக வக்ஃப் மசோதாவை கொண்டு வந்து அதற்கான ஒப்புதலையும் பெற்றார். இந்தியா விடுதலை பெற்றதும் 1954இல் வக்ஃப் சட்டம் அமலாக்கப்பட்டு மாநில வக்ஃப் வாரியங்கள் அமைக்கப்பட்டன. அதன்படி அந்தந்த மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் வக்ஃப் சொத்துக்களை நிர்வகிக்க உரிமை வழங்கப்பட்டன. 1964ஆம் ஆண்டு வக்ஃப் வாரியங்களை மேற்பார்வையிட சிறுபான்மை விவகார அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் மத்திய வக்ஃப் கவுன்சில் கொண்டு வரப்பட்டது. இது வக்ஃப் வாரியத்தின் நிதி செயல்திறன், பத்திரங்களின் கணக்கெடுப்பு, வருவாய், பராமரிப்பு, சொத்து ஆக்கிரமிப்பு என அனைத்தையும் கவனித்து வந்தது. இந்த மத்திய வக்ஃப் கவுன்சிலில் உள்ள 22 உறுப்பினர்களும் முஸ்லிம்களாக உள்ளனர். பின்னர் பல்வேறு மாற்றங்களோடு 1995ஆம் ஆண்டு வக்ஃப் வாரிய சட்டம் இயற்றப்பட்டு தீர்ப்பாயங்கள் உருவாக்கப்பட்டன. வக்ஃப் சொத்து பிரச்சனைக்கு இந்த தீர்ப்பாயங்களே தீர்வளித்து வருகின்றன. தற்போது நாட்டில் விவசாய நிலங்கள், வீடுகள், கடைகள் என வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமாக 8.8 லட்சம் சொத்துக்கள் உள்ள நிலையில் வக்ஃப் வாரிய சட்டத்தில் 40க்கும் மேற்பட்ட திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. அதாவது வக்ஃப் வாரியத்திற்கு நன்கொடை கொடுப்பவர்கள் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளாக இஸ்லாம் மதத்தை பின்பற்றுபவராக இருக்க வேண்டும். மத்திய வக்ஃப் கவுன்சில் மற்றும் மாநில வக்ஃப் வாரியங்களில் குறைந்தபட்சம் முஸ்லிம் அல்லாத 2 உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள். வக்ஃப் வாரியத்தின் தலைமை செயல் அதிகாரி முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்ற விதி நீக்கம். வக்ஃப் சொத்துக்கள் மீதான குற்றச்சாட்டில் தீர்ப்பாயங்கள் அளிக்கும் முடிவை எதிர்த்து 90 நாட்களுக்குள் உயர்நீதிமன்றங்களில் மேல்முறையீடு செய்யலாம். வக்ஃப் சொத்துக்கள் மீதான விமர்சனங்களை வக்ஃப் கணக்கெடுப்பு ஆணையர் நிர்வகித்து வந்த நிலையில் இனி அதற்கு மேல் அந்தஸ்தில் உள்ள மூத்த அரசு அதிகாரி ஆய்வு மேற்கொள்வார் என்றும் அவரது முடிவே இறுதியாகும் என்றும் சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. மேலும் வக்ஃப் தீர்ப்பாயத்தில் உள்ள முஸ்லிம் சட்ட நிபுணர் நீக்கப்பட்டு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி தலைவராகவும் மாநில அரசில் இருந்து இணை செயலாளரும் சேர்க்கப்படுவார்கள் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இத்தகைய சட்ட திருத்தங்களால் வக்ஃப் சொத்துக்களின் மீது பாதுகாப்பின்மை ஏற்படுவதாகவும் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படும் வாய்ப்பிருப்பதாகவும் கூறி நாடு முழுவதும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.